வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பிராந்தியத்தின் சவாலான நிலப்பரப்புகளில் 14 நாட்களுக்கு மேலாக கவனமாக திட்டமிடப்பட்ட தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையான ஆபரேஷன் மகாதேவ் பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான 3 HVTக்களை அழிப்பதில் உச்சக்கட்ட வெற்றியை அடைந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. HVT என்பதன் விரிவாக்கம் ஹை வேல்யூ டார்கெட், தமிழில் உயர் மதிப்பு இலக்குகள். ராணுவ மற்றும் உளவுத்துறை சூழல்களில் உயர் மதிப்பு இலக்கு என்பது ஒரு எதிரி தளபதி அல்லது அமைப்பு இழக்கக்கூடாத ஒரு நபர் அல்லது வளத்தை குறிக்கிறது. இந்த இலக்குகள் பெரும்பாலும் எதிரிக்கு குறிப்பிடத்தக்க நன்மை அல்லது திறனை வழங்கும் தனிநபர்கள் அல்லது சொத்துக்கள். மேலும் உயர் மதிப்பு இலக்குகளை அகற்றுதல் அல்லது கைப்பற்றல் எதிரி அமைப்புகளின் செயல்பாடுகளின் அல்லது நோக்கங்களை கடுமையாக பாதிக்கலாம். இந்தியாவின் ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையின் அளிக்கப்பட்ட முக்கிய HVT சுலைமன் ஷா. இந்த நபர் கடந்த ஏப்ரல் 22 இந்தியாவையே உலுக்கிய பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர். அதைத் தொடர்ந்தே இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைகளை நடத்தி அது இரு நாடுகளுக்கும் இடையே போராக மாறியது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தை இந்திய நாடாளுமன்றம் தொடங்கிய அதே நேரத்தில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தை இந்திய நாடாளுமன்றம் தொடங்கிய அதே தினத்தில் ஆபரேஷன் மகாதேவ் நடந்தது. அப்படி திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பது தெரியவில்லை. சுலைமான் ஷா லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டவர். ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் என்பதை பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவருக்கு உள்ள மற்றொரு பேர் ஹசீம் மூசா. இந்த சுலைமான் ஷா லஷ்கர்-இ-தொய்பா LET அமைப்பில் இணைவதற்கு முன் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயரடுக்கு சிறப்பு தாக்குதல் குழு SSGயில் கமாண்டோவாக பணிபுரிந்தவர். கிடைத்த தரவுகளின்படி சுலைமான் ஷா பாகிஸ்தான் ராணுவத்தில் தனது ராணுவ பதவி காலத்திற்கு பின்னர் ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு ஹாபிஸ் சயீத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள லஷ்கர்-இ-தொய்பா LET அமைப்பில் சேர்ந்தார். ஸ்ரீநகரின் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் GB சந்தீப் சக்கரவர்த்தி சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் பிரஜைகள் என்றும் லஷ்கர்-இ-தொய்பாவை சேர்ந்தவர்கள் என்றும் ஆபரேஷன் மகாதேவின் ஒரு பகுதியாக ஹர்வான் பகுதியில் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை சுலைமான் ஷாவின் மரணம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயர் எதற்காக வைக்கப்பட்டது? இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் டச்சுகாம் தேசிய பூங்காவுக்கு அருகில் அமைந்துள்ள ஜபர்வான் மலைத்தொடரில் உள்ள மிக உயரமான சிகரமான 13,000 அடி உயரமான மகாதேவ் மலையின் சிகரத்தில் தான் இவர்களது மறைவிடம் இருந்ததாக உளவு தகவல் கிடைத்தது. அதையடுத்தே ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டது. மகாதேவ் மலை அதன் இயற்கை அழகு மற்றும் மலையேற்ற பாதைகளுக்கு பெயர் பெற்றது. பாதுகாப்பு படையினர் மகாதேவ் மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த காடுகளில் 24 மணி நேரமும் கண்காணிப்பை ஏற்படுத்தி இருந்தனர். இலக்கு வைக்கப்பட்ட 3 தீவிரவாதிகளும் மலை சிகரத்தில் உள்ள தமது மறைவிடத்தில் உள்ளார்கள் என்பது மனிதர்கள் மூலம் உளவு பார்க்கும் ஹியூமின் மற்றும் சிக்னல்கள் மூலம் உளவு பார்க்கும் சிக்கின் உளவு தகவல்களை பயன்படுத்தி உறுதி செய்யப்பட்ட பின்னரே தாக்குதல் உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஜூலை தொடக்கத்தில் இந்த மலைப்பகுதியில் இருந்து டிரான்ஸ்மிட் செய்யப்பட்ட சந்தேகத்திற்கிடமான தகவல் தொடர்புகளை இடைமறித்த போது இந்த மறைவிடம் பற்றிய உளவு தகவல் முதலில் கிடைத்தது. அதிலிருந்து அவர்களின் மறைவிடம் மலையில் எங்கே உள்ளது என்பதை கண்டறியும் முயற்சிகள் தீவிரமடைந்தன. அடுத்தடுத்த தினங்களில் மகாதேவ் மலைப்பகுதியில் இருந்து டிரான்ஸ்மிட் செய்யப்பட்ட சிக்னல்கள் அவை சீன அல்ட்ரா ரேடியோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டியது. இது WYSMS என்றும் குறிப்பிடும் தகவல் தொடர்பு பரிமாற்ற தொழில்நுட்பம். WYSMS மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புக்கு லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தால் விரும்பப்பட்ட முறை என்பதை இந்திய உளவுத்துறை 2016 கண்டுபிடித்தது. மகாதேவ் மலைப்பகுதியில் தீவிரவாத இயக்கத்தினரின் மறைவிடத்தை உறுதிப்படுத்தியவுடன் இந்திய பாதுகாப்பு படையினர் தங்கள் கவனத்தை டச்சுகாம் காடுகளில் இருந்து குறைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் டச்சுகாம் காடுகள் கடினமான நிலப்பரப்பு மற்றும் உயரத்திற்கு பெயர் பெற்ற பகுதி. அங்கு காட்டுப்பூரில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு இந்திய பாதுகாப்பு படைகள் டச்சுகாம் காடுகளில் வலை விரித்து காத்திருந்தனர். இந்த மாத தொடக்கத்தில் மகாதேவ் மலைப்பகுதியில் இருந்து டிரான்ஸ்மிட் செய்யப்பட்ட சிக்னல்கள் இந்திய பாதுகாப்பு படைகளின் கவனத்தை டச்சுகாம் காடுகளில் இருந்து மகாதேவ் மலைப்பகுதிக்கு திருப்பியது. லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முஹம்மது தீவிரவாத இயக்கத்தினரின் தகவல் பரிமாற்றங்கள் 2 வாரங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு மகாதேவ் மலைப்பகுதியில் இருந்த நபர்களில் ஒருவர் சுலைமான் ஷா என்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னரே ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டு துல்லியமான தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. மலைப்பகுதியில் இருந்து அனைத்து தீவிரவாதிகளும் வெளிநாட்டினர் என்றும்
அவர்களின் நிபுணத்துவம் மற்றும் முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக HVT உயர் மதிப்பு இலக்குகளாக கருதப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபரேஷன் மகாதேவ் தொடங்குவதற்கு முன் ஹர்வானின் முல்நார் பகுதியில் இந்திய பாதுகாப்பு படையினர் ரகசிய ஊடுருவல் நடந்தது. அங்கு இந்திய பாதுகாப்பு படையினரின் கனரக வலுவூட்டல்கள் செய்யப்பட்டன. கனரக வலுவூட்டல்கள் என்பது துருப்புக்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் காட்டு பகுதிக்குள் ஒருமறைப்பு செய்வது. அதன் மூலம் தீவிரவாதிகள் தப்பி செல்லாதவாறு பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டன. அத்துடன் முல்நார் பகுதியில் செய்யப்பட்ட பாதுகாப்பு வலுவூட்டல்கள் தீவிரவாதிகளின் மகாதேவ் மலைப்பகுதி மறைவிடத்தை முழுமையாக தனிமைப்படுத்துவதை உறுதி செய்தன. இவ்வளவு ஏற்பாடுகளின் பின் தாக்குதல் உத்தரவு கொடுக்கப்பட்ட இந்திய பாதுகாப்பு படையினரின் ரகசிய அலைநகர்வு ஆரம்பமான போது நேரம் காலை 11 மணி. இந்திய ராணுவத்துடன் சேர்ந்து மத்திய அரசு, போலீஸ் படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் குழுக்களும் ஆபரேஷன் மகாதேவில் ஈடுபட்டன. கடுமையான துப்பாக்கி சூட்டுக்கு பின்னரே 3 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். எதிர்த்தரப்பில் இருந்து துப்பாக்கி சூடுகள் நின்ற பின்னரும் இந்திய பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் சுடப்பட்டு வீழ்ந்த இடத்தை அணுகாமல் போதிய கால அவகாசம் கொடுத்த பின்னரே அணுகினார்கள். தீவிரவாதிகளின் நன்கு பாதுகாக்கப்பட்ட காட்டு மறைவிடத்திலிருந்து கார்பைன் மற்றும் AK-47 துப்பாக்கிகள், 17 ரைபிள் கையெறி குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்கள் உட்பட பல ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் மீட்டனர். பகல்காமில் ஃபைசரின் பள்ளத்தாக்கில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் சுலைமான் ஷா பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை 20 லட்சம் வெகுமதி அளிப்பதாக அறிவித்திருந்தது. காஷ்மீர் மண்டலம் காவல்துறை தலைவர் குமார் பிர்டி தெரிவித்த போது அடையாளப்படுத்தல் நடவடிக்கை இன்னமும் தொடர்கின்றது. அடையாளம் காண சிறிது நேரம் ஆகும். மேலும் பாதுகாப்பு படை தரப்பினர் இன்னமும் மலைப்பகுதியில் உள்ளனர் என்று கூறினார். மற்ற 2 தீவிரவாதிகளின் அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் LET உறுப்பினர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 2வது தீவிரவாதி யாசிர் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட நபர் என்றும் 3வது நபர் ஜிப்ரான் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட நபர் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உள்ளன. இந்த ஜிப்ரான் என்ற நபர் 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் ஹஹாங்கிரில் உள்ள சோனமார்க் சுரங்கப்பாதை திட்டத்தின் மீதான தாக்குதலில் ஈடுபட்ட நபராகவும் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. 3 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்திலிருந்து சில மணி நேரத்தின் பின் குப்வாரா மாவட்டத்தின் கிரால்பூராவில் உள்ள மார்சரி கிராமத்தில் கூட்டு கோருடன் மற்றும் தேடல் நடவடிக்கை CASOவின் பாதுகாப்பு படையினர் ஒரு தீவிரவாத கூட்டாளியை கைது செய்தனர். கூட்டு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட அந்த நபரின் பெயர் வாலி முகமது மீர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவரது வசம் இருந்து AK-56 துப்பாக்கி உட்பட ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. கொல்லப்பட்ட நபர்கள் ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் ஒரு பெரிய நடவடிக்கை திட்டமிட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட லெப்டினன்ட் வினய் நர்வாலின் தந்தை ராஜேஷ் நர்வால் கொல்லப்பட்ட 3 தீவிரவாதிகளில் ஒருவர் பகல்காம் கொடூரமான தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர் என்ற தகவல் வெளியானவுடன் பாதுகாப்பு படையினருக்கு சல்யூட் வணக்கம் செலுத்துவதாக கூறினார். ராணுவம், நமது துணை ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை துருப்புகளின் துணிச்சலுக்கு நான் சல்யூட் வணக்கம் செலுத்த விரும்புகின்றேன் என்று ராஜேஷ் நர்வால் செய்தியாளர்களிடம் கூறினார். அவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் தீவிரவாதிகளை வேட்டையாடிய விதம் எளிதான காரியம் அல்ல. அவர்களின் துணிச்சலுக்கு சல்யூட். இதற்காக அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்திய சுலைமான் ஷா கொல்லப்பட்டது குறித்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலியானவரின் மனைவி பிரசாந்த் சத்பதி கூறிய போது, பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். ஆனால் தீவிரவாத முடிவுக்கு வர வேண்டும். இந்திய ராணுவத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று கூறினார்.